பெரிய ப்ராஸ்பரிட்டி தானுங்க. ஏன்னா ஞானம் உங்ககிட்ட வரும்போது முதல்ல வர்றது என்னது? தீர்க்காயுஸ். வலது கையில் கொடுத்துட்றார் தீர்க்காயுஸை, இடது கையில் செல்வத்தை தரார். அப்போது த ஃபஸ்ட் கிஃப்ட், த ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து ஹெல்த்து, அப்புறம் தான் வெல்த்து. நிறைய பணம் இருந்து அப்புறம் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நிறைய பேர் நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம சம்பாதிச்சு வச்சதையும் நம்ம அனுபவிக்கணும். அந்த ரகம் நம்மெல்லாம். அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கும். அப்போ அவர்கள் எல்லோரும் சுகமடைந்தார்கள். த ஹீலிங் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாரும் எல்லா பாவம் மன்னிக்கிறாருங்க, எல்லா நோயும் குணமாக்குறார். அதே மாதிரி பாருங்கள், இதுதான் கனெக்டட். இப்போ இந்த கனெக்டட் இதில் இன்னும் 2-3 இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். சங்கீதத்தில் படிக்கிறோம், அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. ரெண்டு காரியம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்படின்னா அர்த்தம், மீட்கப்பட்ட ஜனத்திற்குள்ளே ஏழை ஒருவனும் இல்லை. ஒருத்தங்கூட ஏழை இல்லை. 20 லட்சம் பேர் இருந்தானா 20 லட்சம் பேரும் பணக்காரன் ஆயிட்டான். 20 லட்சம் பேர் கையிலையும் பொண்ணு வெள்ளியும் இருந்துச்சா? அவர்களையும் தானே போட்டிருக்குன்னு நீங்கள் ஒருவேளை என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் ஐ கேன் எஸ்டாப்ளிஷ் த ஸ்கிரிப்சர். ஏன்னா காணிக்கை கொடுக்கும்போது தான் தெரியுது. ஏன்னா காணிக்கை கொடுக்கறதை குறித்து நம்ம என்ன படிக்கிறோம்? அவர்கள் அதாவது எவர்கள் காணிக்கை செலுத்தினார்களோ அவர்கள் எல்லோரும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினார்கள். எப்படி போட்டிருக்கு பாருங்க, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். சிலருக்கு இல்லை, எல்லோரும். அப்போ சிலர் மாத்திரம் செழித்தார்கள் இல்லை, எல்லாரும் செழிச்சாங்க. எல்லோருக்கும் செழிப்பு, எல்லோருக்கும் சுகம், எல்லோருக்கும் ரட்சிப்பு, எல்லோருக்கும் மன்னிப்பு, எல்லோருக்கும் வாழ்வு.